நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தன. தமிழ்நாட்டில் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தை தவிர்த்து ஆளும் திமுகவின் தொமுச, கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றன. கோவை ரயில் நிலையத்தில் இந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கமான SRMU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ரயில்வே துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். இதேபோல கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொழிற்சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் BSNL அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். தேனியில் மத்திய அரசை கண்டித்து ஊர்வலமாக சென்ற தொழிற்சங்கத்தினர் பின்னர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மதுரையிலிருந்து தேனி வர வேண்டிய பயணிகளின் ரயில் ஆண்டிப்பட்டி ரயில் நிலையத்தில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேரடி பகுதியில் மத்திய அரசுக்கு எதிரான தொழிற்சங்கத்தினரின் கண்டன பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதேபோல ஸ்ரீபெரும்புதூரில் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்ற 300க்கும் மேற்பட்டோர் தபால் நிலையத்தை முற்றுகையிட முயற்சி செய்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் பேருந்துகளில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். கரூரில் தலைமை தபால் நிலையம் முன்பு பல்வேறு தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து அண்ணாசிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆற்றுப்பாலத்திலிருந்து பேரணியாக சென்ற தொழிற்சங்கத்தினர் பின்னர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று முழக்கமிட்டவர்கள் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போது போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கத்தின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். இதேபோல திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.